தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். புதிய வருடம் புதிய எதிர்பார்ப்புகளோடு, புதிய தீர்மானங்களோடு ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் எப்படி இருக்குமோ 2025 எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சத்தோடு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். பல இடங்களில் நாம் கேட்க முடியும். 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எதை சார்ந்துதான் போகணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், the Lord is my shepherd, I shall not want. நான் ஏன் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னா, அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 22:14 வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இல்லையா? யெகோவா ஜீரே அப்படின்னா கர்த்தர் பார்த்துப்பார். This is what all faithful people இருந்துங்க in their mind. 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா இருந்துங்க, கர்த்தர் பார்த்துப்பார். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நாம் இருந்துங்க எதை குறித்து இருந்துங்க கவலைப்பட வேண்டிய இருந்துங்க அவசியம் இல்லை. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எந்த அளவுக்கு பலமுறை நாம் இதை திரும்பி திரும்பி நாம் தேவன் எந்த அளவுக்கு மனுஷனை நேசித்திருக்கிறார் அப்படின்னா, நீங்க இயல்பா பார்க்கலாம். பல கட்டிடங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபருக்கானதுங்க கட்டப்பட்டுதானதுங்க காணப்படும். அது அன்பின் அடையாளங்களாக பேசப்படுகிறது. இல்லையா? ஒரு தனிப்பட்ட கட்டிடங்கள் அன்பின் அடையாளமாக பேசப்படுகிறது. இன்னார் இன்னார் மீது வைத்த அன்பினாலே இவ்வளவு பெரிய என்னதுங்க ஒரு அற்புதமான என்னதுங்க ஒரு கட்டிடத்தை கட்டினார். ஆனால் தேவன் மனித குலத்தின் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்தார் என்பதான் நீங்க பார்க்க முடியும். God created the heavens and earth. தேவன் வானங்களையும் பூமியும் படைத்தார். யாருக்காக படைத்தார் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, we do not know. இல்லையா? அந்த ஒரு மனுஷனுக்காக தான் படைச்சார். ஏன்னா அந்த மனுஷனை அவரை போலவே படைத்தார். அந்த அளவுக்கு அந்த மனுஷனை நேசிச்சார். அல்லது ஒரு மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கினார். உருவாக்கின பிற்பாடு அவனை உருவாக்கினார். நீங்க அங்க பார்க்கும்போது கூட அவனுக்கு வாசம் செய்வதற்கு இன்னைக்கு நிறைய நிறைய என்னதுங்க ஹோட்டல்ஸ்லாம் கூட ஃபேமஸ் டெரஸ் கார்டன். இல்லையா? வெட்ட வெளியில என்னதுங்க இருக்கிறது. இல்லையா? தேவன் ஒரு மிக சிறப்பான ஒரு தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு என்னதுங்க சிருஷ்டித்தார். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் செழுமையை குறித்து பேசுகிற ஏதேன் பேசுகிறது வேதாகமம். அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை அவனுக்கு பண்ணி கொடுத்தார். ஒரு பெரிய ஸ்விமிங் பூலும் கட்டி கொடுத்தார். இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆறு 4 ஆறுகளாக பிரிகிறது. அந்த இல்லையா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மனுஷ குலத்தை அந்த மனிதனை தேவன் நேசித்தார். தொடர்ந்து நாம் இப்படி சொல்லிட்டே போலாம்.
அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் சிந்திக்கவே இல்லை எதையுமே. அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். அப்புறம் பார்த்தாரு, அவன் தனிமையா இருக்கிறத தேவன் உணர்ந்தார். He did not ask for என்னதுங்க பார்ட்னர். அவனுக்கு ஒரு துணையை என்னதுங்க கேட்கல. இன்னைக்கு மனுஷன் கேட்கிறான் இல்ல, ஆனால் ஆதாம் என்னதுங்க கேட்கல. ஆதாம் என்னதுங்க தனிமையா இருந்தார். அந்த தனிமையை யார் உணர்ந்தார்னா தேவன் உணர்ந்தார். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு மைன்யூட்டா தேவன் மனித குலத்தை பார்த்து கொண்டு வருகிறார். மனித குலத்தை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? மனித குலத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி மனித குலத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துட்டே வர்றார். The Lord shall provide இல்லையா? அப்போ அவனுக்கு அவன் நினைத்து கூட பார்க்காத காரியங்களை அவன் செய்துட்டே வர்றார். சொல்றார், வேதம் சொல்கிறது அவன் தனிமையா இருக்கிறான். பல சமயங்களில் திருமணத்தின் போது இந்த வசனத்தை பல சமயங்களில் நாம் படிப்போம் இல்லையா? It is not good for man to be alone, so God created Eve for Adam. கரெக்டா? ஆனா அப்படி கிடையாதுங்க. தேவன், I do not know, again I repeat it again, I do not know Eve was in God's design இருந்தாங்களா தெரியாது எனக்கு. பட் மனுஷனை படைச்சாரு, அந்த அளவு சிநேகித்தார். அப்ப பாக்குறாரு அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, என்ன பண்ணலாம், நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்கி போடலாம். விளையாட்டு ஜாமான் வாங்கி போட்டார். என்ன விளையாட்டு ஜாமாங்க இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ இவையெல்லாம் ஏன் படைக்கப்பட்டதுன்னா ஆதாமுடைய தனிமையை போக்குவதற்காக படைக்கப்பட்டது. ஆனால் it is not a right choice. Again God did not leave. இவ்வளவு கொடுத்தோம் திருப்தியால பத்தியா இல்ல? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்து நிறைய பேர் இருக்காங்கல்ல இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்கள் அது மூட்டையா எடுக்கக்கூடிய அளவுதான் இன்னைக்கு இருக்குது. எப்படி பிள்ளைங்க ஒரு வாரம் அதை வச்சுக்கோம், அதுக்கப்புறம் இட் நீட்ஸ் நியூ டாய். அதே மாதிரி ஆதாமுக்கு நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தும் கூட செஞ்சு கொடுத்தும் கூட அது எதுக்குமே அவருக்கு திருப்தி ஆல. அப்ப காட் பார்க்கிறாரு, திரும்பி அந்த வார்த்தை பதிவு செய்யப்படுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லை. அப்போ துணையாக தேவன் எதை தான் முதல்ல படைச்சு பார்த்தாருன்னா மிருகங்களையும் பறவைகளையும் படைச்சு பார்த்தாரு. ஆனால் அது எதுவுமே சரியால. ஆனா உடல சரி இவன் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆல லெட் See, this is how God loves mankind. தேவன் எந்த அளவுக்கு அந்த முதல் மனிதனை நேசித்தார் என்று சொன்னால் அவன் திருப்தியாகிற வரைக்கும் கொடுக்கிறார். நிச்சயமா நம்ம கொடுக்க மாட்டோம். உனக்கு ரொம்ப திமிராயிச்சு இவ்வளவு கொடுத்து உனக்கு திருப்தியால. ஆனால் தேவன் பார்த்தாரு, எகைன் God created Eve for Adam. ஏவாளை கொடுத்தார். சரி ஏவாளை கொடுத்தார் இல்லையா? இதுக்கு நடுவில் நம்ம பாக்குறோம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்கதான் கனியை சாப்பிடுவாங்கன்னு தெரியுமே, ஏன் கனியை கொடுத்தாரு? கொடுக்காம இருந்துடலாமே இல்ல? தேவன் கனியை கொடுக்காம இருந்திருந்தா அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களே, அவங்க நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே, ஏன் கனியை கொடுக்கணும் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, எவ்ரி டைம் whether it is God's law or secular law is always the protection for the individual. சட்டம் என்பது நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஹெல்மெட் போடு, ஏன் ஹெல்மெட் போடு? எனக்கு கழுத்து வலிக்குது, நீ போடு. எதுக்கு? உன்னுடைய பாதுகாப்புக்காக. இப்படி எல்லா சட்டங்களும் நம்முடைய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதா? தேவனும் கூட ஆதாமும் ஏவாளையும் அல்லது ஆதாமுக்கு சட்டம் கொடுக்கும்போது தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதுன்னு சொல்லும் போது அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு.
அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான். அவன் இருந்துங்க ஒரு நல்ல சிந்தையோடு இருந்துங்க, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க இருந்துங்க ஒரு சிந்தை இல்லாமல் இருந்துங்க ஒரு நல்ல இருந்துங்க ஒரு காலகட்டத்தில் அவன் இருந்தான். எப்போ அவனுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தை மீறினானோ அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய பாதுகாப்பு போயிடுச்சு, தேவனுக்கு அவனுக்குள்ள உறவு போயிடுச்சு. தேவன் நம்ம கூட இருப்பதை காட்ட என்ன பாதுகாப்பு நமக்கு அவசியம்? யோசிச்சு பாருங்க. as long as we abide his law, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பு அவர் என்னதுங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது 10,000 பேர் விழுந்தால் வந்து உன்னை அணுகாது அப்படின்னு சொன்னா கண்டிஷனல். என்ன கண்டிஷனலுங்க? law is a protection என்னதுங்க, a god for என்னதுங்க mankind. நாம் பல சமயம் சோதனை என்ற பார்வையில் நாம் பார்க்கிறோம். இல்ல இல்ல, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. சட்டம் தான் உன்னுடைய பாதுகாப்பு. சட்டம் ஏன் கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பாதுகாப்புக்காக. ஆதாமுடைய பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அவர் எகிச்சு போயிட்டார். சரி போயிட்டார், ரைட்டா? சட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க? சட்டத்தை மீறினதுக்கு அப்புறம் என்னதுங்க என்ன வந்துருச்சுன்னா அவங்களுக்கு, நீங்க வேதத்துல வாட்ச டைம் இல்ல இல்லையா, அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு பயம் கிடையாது. they did not have fear என்னதுங்க கிடையாது. சட்டத்தை மீறினோடனே என்ன ஆயிடுச்சுங்க? பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுவது தாங்கள் நிர்வாணிகள் என்னதுங்க அவர்கள் உணர்ந்தார்கள். நிர்வாணிகள் உணர்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஹியூமன் ஐடியா இல்லையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு இல்லையா, எப்பவுமே அப்படிதான். நான் ரொம்ப ஞானமா செய்யறேன். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியல உங்களுக்கு? அத்தி இலையினாலே என்ன பண்ணாங்க? ஒரு உடை என்ன பண்ணாங்க? அவங்க தச்சுக்கிட்டாங்க. இலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? இலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்? இலை அங்கேயும் நீங்க கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா தோலினாலே உடலை செய்திருந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வசனம் சொல்ல நீங்க எல்லாமே ஆதி 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்துங்க. தோலினாலே அவர்களுக்கு என்னதுங்க ஒரு உடையை செய்து கொடுத்தார். when God gives, God provides, it is healthy இல்லையா, it is durable இல்லையா, it is safe. நம்ம போடுற எல்லா ட்ரெஸ் என்னதுங்க நம்ம நினைச்சுக்கலாம் எவ்வளவு விதவிதமா ட்ரெஸ், எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு என்னதுங்க அது ஆபத்து தான். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நம்ம பயன்படுத்துற ஷூலாம் ஷூவே கிடையாது. நீங்க போய் ஆமா அதுல ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் நிறைய இருக்குது அந்த ஷூல. ஆக்சுவலா இருந்துங்க பிரீத் பண்ணும். ஏன் ஒரிஜினல் லெதர் போடணும் அப்படின்றாங்கன்னா இட் வில் பிரீத். நம்ம எப்படி நம்முடைய ஸ்கின் பிரீத் பண்ணுதோ இருந்துங்க லெதர் இருந்துங்க பிரீத் பண்ணும். நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் இருந்துங்க காட் அப்படிதான் நம்ம உடம்பு பூரா அமைச்சு வச்சிருக்காரு. வித் ஆல் போர்ஸ் தான் அமைச்சு வச்சிருக்காரு. வேர்வெல்லாம் வருது, எல்லா இடத்துலயும் ஓட்டர் இருக்குது. பிரீத் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டா இருந்துங்க நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். கரெக்டா அரெஸ்ட் பண்றோம். க்ளோஸ் இல்ல, கம்ப்ளீட்லி நீங்க we are arresting. அப்ப காட் ஒன்னு கொடுக்கிற போது நீங்க பாருங்க, when God provides, he gives இருந்துங்க perfect match to இருந்துங்க mankind. அந்த அளவுக்கு என்னன்னா ஒண்ணுத்தையும் அவர் பார்த்து செய்யறாரு. என் பேச்சு கேட்கல படா அப்படின்னு இருந்துங்க அவர் உடல அத்தியில தச்சுக்கல இலைய ட்ரெஸ் தச்சுக்கல அப்படியே போ 4 வாட்டி கிழியும். கரெக்டுதானே? அப்பதான் உனக்கு புத்தி வரும். அப்படி விடல. அவரு தப்பு செஞ்சாலும் அவனை விடல. என்ன பண்ணாருன்னா அவனுக்கு தேவையானதுங்க ப்ரொவைட் பண்ணார். அங்கேயே அவர் சொல்றாரு God gave இருந்துங்க சொல்யூஷன். ஆதியாகமம் 3:15 இல்லையா, உன் வித்துக்கும் அழுவத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ஒரு குதிகாலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்துவை அனுப்ப போற தகவல் இருந்துங்க அங்கேயே இருந்துங்க சொல்லிட்டார். இப்படி மனித குலத்தை ஒவ்வொரு விஷயத்துல இருந்துங்க பார்த்து இருந்துங்க கொடுத்தார் இல்லையா. அதே மாதிரிதான் இல்லையா அவனுடைய ஆகாரத்தை என்னதுங்க டிசைட் பண்றார் இல்லையா. ஐ டு நாட் நோ, அகைன் திரும்பி சொல்றேன். அட்லீஸ்ட் நோவாவுடைய 600 வயசு வரைக்கும், நோவா 800 வயசு வாழ்ந்தார். நோவா 600 வயசு வாழற வரைக்கும் the entire community was வெஜிடேரியன், a perfect vegetarian. புலி பசுத்தாலும் புல் தின்னுமா? புல்லு தான் ஏன் தின்னு இருக்குது, எது வரைக்கும் தின்னுக்குதுங்க? நோவாவுடைய 600 வயசு வரைக்கும். அதாவது முதல் உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் என்னதுங்க ஃபுட் சிஸ்டம் அப்படிதான் இருந்துச்சு. God gave everything healthy. அவனுக்கு தேவையானதான் இருந்துங்க கொடுத்தார், எல்லாத்தையுமே பாதுகாத்தார் அவனை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்துங்க அவனுக்கு பாதுகாத்து கொண்டே இருந்துங்க வருகிறார். எதுலையுமே என்ன பண்றது கிடையாதுங்க. அவரு அவன் தவறு செஞ்சுட்டான் விட்டுலான்னு அவர் நினைக்கிறது கிடையாது. ரெண்டுமே chastening is always there, compassion is always there. தேவன் கிட்ட இருந்துங்க இந்த இரண்டுமே இருந்துங்க உண்டு.
இரண்டுமே அவசியம் இல்லையா? கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் இரண்டுமே இருந்துங்க ஆபத்து இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்ணார்னா அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இருந்துங்க கொடுத்துக்கிட்டே இருந்துங்க வந்தார் இல்லையா? அன்னைக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது இல்லையா? ஆமா, சங்கீதம் 136 we always இருந்துங்க think நாம் செய்கிறோம் அப்படின்னு இல்லையா? இல்ல it is always God gives. 136ஆம் சங்கீதத்துல தேவனுடைய பரிசுத்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 136:25 வாசிக்கிற பொழுது, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னதுங்க என்றும் உள்ளது. எதுக்கெல்லாம் மாம்சம் இருக்குதோ அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது யாருங்க? தேவன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, the book of Acts chapter 14 verse 17ல, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தலை என்றார்கள். அப்போ நமக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம பெய்யுற மழை எப்படி இருக்கணுங்க? ஆசீர்வாதமான மழையா இருக்கணும். கரெக்டுதானே? எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், வேதாகம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34:26 வாசிக்கிற பொழுது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். That shall be showers of blessings. இந்த பாட்டு தான் கரெக்டா? அது ஆசீர்வாதம். மழை இருந்துங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நல்லா இருந்தா தானே சாப்பாடு பூவா கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம். இல்ல, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்குறீங்க, துதியுங்கள் இல்லையா? 104ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். 104ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல, 104ஆம் சங்கீதம் 14ல, எஸ், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமானதுங்க பயிர் வகைங்க முளைப்பிக்கிறார். அப்போ அடுத்தது 15 சொல்லும்போது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா விளையுது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்ல, எல்லா இடத்துலயுமே காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இருக்குது. இது 104:26 வாசிக்கிற பொழுது, இல்ல 21 வாசிப்போம். பாலசிங்க தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்க முடியுதுங்க தேடும். நம்ம என்ன சொல்றோம்? சிங்கம் காட்டுக்கு ராஜா வேட்டையாடுகிறது இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்திருந்துங்க தேடும், தேவன் கொடுக்கிறார். 26:27 அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் நோக்கி காத்திருக்கும். இப்படி தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். Again, you all know that இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் என்ன பண்றாங்க? வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி வராங்க. எங்கிருந்து அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கிடைக்கும்? பிகாஸ் தே ஆர் இன் டிராவல். டிரான்சிட்ல இருக்கும்போது எப்படி ஃபுட் கிடைக்கும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படும் வார்த்தைகள் பிழைப்பான் என்று சொல்லி மன்னா வேணுதுங்க கொடுக்குறாருங்க உபாகம புஸ்தகத்துல இல்லையா? டெய்லி போய் என்ன வேலைங்க? எடுத்துன்னு வரணும். கேட்டுதானே? சும்மா குடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்ப கூட கொடுக்க போறாங்க பொங்கலுக்கு. சும்மா கொடுத்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணு. கேட்டுதானே? பைசா எனக்கு வேணா எங்க அப்பனுக்கு வேணாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க, பொறுக்குனாங்க, நிறைய பொறுக்குனாங்க. பொறுக்கி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுதுங்க? நாத்தம் பண்ணுது. உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன். டெய்லி யூ நீட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. we always லுக் ஃபார் சேஃப்டி, பாதுகாப்பு இல்ல. நாளைக்கு எப்படி இருக்கும் நான் பாத்துக்கிறேன். you don't worry about it. I am your provider. I am your provider. யெகோவா ஈரே இல்லையா? ஆமா, கர்த்தர் பார்த்துப்பார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம். நாளைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. நாளைக்கு தருவார். அப்ப சேர்த்து வைக்க கூடாதா? நோ, when God gives abundance, save. இல்லையா? சேர்த்து வை. என்ன பண்ணாதுன்னா நாளை குறித்து கவலைப்படாதன்றார்.
இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சேர்த்து வைக்க கூடாது. உன்னுடைய ஓட்டம் பூரா நாளைக்காக இருக்குதா? இல்ல, நாளைக்கு என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் மண்ணா என்ன பண்ணல, வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கல, இல்ல மாசத்துல ஒரு வாட்டி ரேஷன் மாதிரி கொடுக்கல. மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கப்பா, எடுக்கும், அவங்க மூட்டை மூட்டை என்ன பண்ணுங்க, எடுத்து போயிருந்துங்க, வீட்டுல வச்சுங்க. இல்ல, டெய்லி கிளம்பணும், டெய்லி என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும். ஏன்? நீ நம்பணும், நம்பினாதான் நீ காலைல வருவ. கேட்டுதுனே? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து இருந்துங்க எல்லா வகையிலும் பாதுகாத்துட்டு வராரா? பாதுகாத்துட்டு தான் வராரு. எல்லா இடத்துல நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆமா. யோபுல சொல்லுகிற பொழுது, யோபு 38 அது மனுஷன்ல இருந்து மிருகத்தில இருந்து எல்லாருக்கும் இருந்துங்க. யோபு 38:41 காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற பொழுது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? யோபு கேட்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் கை தட்டி கூப்பிட்டு காக்காக்கு சாப்பாடு போடுறேன். He provides. அப்போ தேவனுடைய படைப்புகளுக்கு எப்போதுமே இருந்துங்க, நான் கேட்கறதெல்லாம் தேவன் தராரான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. அது தட் இஸ் பிட்வீன் இருந்துங்க the individual and God. But what all the things you need to say for your survival, கொடுக்குறாரா? கண்டிப்பா கொடுக்குறாரு. என்ன வேணும் கொடுக்குறாரு. I am your provider. நானே உங்களுடைய பரிகாரி. நீ வேற எங்கேயும் போகாத, வேற எங்கேயும் தேடாத, நீ பயப்படாத, திகிலடையாத, நான் உனக்கு தருவேன். தேவன் கொடுக்குற பொழுது he always gives best ன்னு தான் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம தான் இருந்துங்க பல சமயம் இருந்துங்க கேட்டு இருந்துங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறது. கேட்டதுண்ணே, அவரா கொடுத்தா என்ன பண்ணுவாருங்க, பெஸ்டா கொடுப்பாரு. நம்மளா என்ன பண்றோங்க, தேடி இருந்துங்க இதுதான் எனக்கு வேணும் இருந்துங்க பல சமயங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் பண்ணாங்க, ராஜாக்களை கேட்டு என்ன பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து இருந்துங்க போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இஸ்ரேல் மக்கள் யுத்தங்களுக்கு போகும்போது இருந்துங்க இல்லையா, வசனம் சொல்லுது யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You believe that? அதான் இல்லையா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படி? நாங்க ஏதாவது செய்யணும்ல, கேடுத நாங்க ஏதாவது செய்யணும்ல, கேடுதா நம்ம மைண்ட் எப்பவும் அப்படிதான் வேலை செய்யும். அது இது ரைட்டா கரெக்டா புரிஞ்சுக்கணும். நாம் செய்தாலும் நமக்கு கொடுக்கிறவர் அவர் என்பதை நான் மறந்துவிடாது. ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன். நம்ம செஞ்சு 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 ஒரு டிரான்சிஷன் எப்படி ஆயிடும்னா, நான் செய்யறேன்ற டிரான்சிஷன் கூட போயிடும். உங்களுக்கு அது எங்கேயோ அந்த லைனை நம்ம பிரீச் பண்ணுவோம், நம்மள அறியாம பிரீச் பண்ணுவோம். அதெல்லாம் வேதம் சொல்லுது, இல்ல நான் தான் உன்னுடைய ப்ரொவைடர், நானே உன்னுடைய பரிகாரி, நான் உனக்கு தருவேன், நீ என்னை விசுவாசி. விசுவாசம் தான் எல்லாமே. விசுவாசத்தினால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே விசுவாசம் பெற்றுட்டு இருக்கிறார்கள். அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்படாதீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க யோசேப்பை குறித்து இல்லையா, பிரச்சனைகள் வருகிற பொழுது யோசேப்பை குறித்து யோசிச்சு பாருங்க. யோசேப்பை தூக்கி முன்னாடி அமைச்சிட்டார் இல்லையா, பெரிய பஞ்சம், 7 வருஷம் பெரிய பஞ்சம், 2 வருஷம் ஆச்சு இருங்க சாப்பாடுலாம் காலி. சகோதரர்லாம் என்ன பண்றாங்க, சாப்பாடுக்கு வந்துட்டாங்க. யோசேப்பெல்லாம் எகிப்துக்கு தேடி வந்துட்டாங்க, சாப்பாடு அங்க இருக்குன்னு. அப்ப அவர் சொல்ற வார்த்தை இல்லையா, யோசேப்பு சொல்லுகிறார், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை முன்னதாக அனுப்பினார். God provides his people. பெருமை வர போகிறா, முன்னாடி அதை தூக்கு, அவனை தூக்கு, அங்க போய் அவனை அதிகாரியாக்கு இல்ல. தட் இஸ் வாட் என்னதுங்க, தட் இஸ் ஹவ் என்னதுங்க God என்னதுங்க works. அந்த டைம் அந்த 13 years இருந்துங்க ஜோசப் ஹேடுங்க வெரி டிஃபிகல்ட் இருந்துங்க டைம் இல்லையா. வசனம் சொல்லுது, அவனுடைய அவன் என்னதுங்க இரும்பில் இருந்துங்க அடைக்கப்பட்டான் 13 வருஷம். வெரி என்னதுங்க கஷ்டமான இருந்துங்க ஒரு காலகட்டம் இல்ல. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு உயர்ந்த பதவிக்கு போறான். எதற்காக போறானா, இஸ்ரேல் மக்கள் காக்கப்படணுமே, இஸ்ரேல் மக்கள் காக்கப்படணும். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் அங்க அடிமையா போறாங்கன்றது எங்க சொல்லிட்டாருங்க, ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு. God has a divine plan to bring Lord Jesus Christ into this world. ரொம்ப அழகா இருந்துங்க அவர்களை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வர. நாம் பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம், நாம் செய்கிறோம், நான் பண்றேன்
God provides. இல்லையா? ஆமா. நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு இருந்துங்க, உங்களுக்கு சொல்ல முடியும். நேரத்துக்கு வந்து நான் நிறுத்திடுறேன், போறோம். ரைட். அகைன் when it comes to problems, when it comes to tribulations, பிரச்சனைகள் வருகிற போது, இல்லையா? ஆமா. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், இதுதான் தேவன் செய்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது whenever we hear 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கி உண்டாக்குவார். நம்முடைய தேவன் he always stands with us in all our in our problems, but we should always remember him. அவர் நம்ம கூட இருக்கிறார், நாம் நினைத்துக் கொண்டே இருக்கணும். we always work with our brain. yeah, நம்முடைய அறிவை சார்ந்தே நாம் நிற்கிறதுங்க, முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம். The word of God says, இல்ல இதான் உலக மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளுக்கும் காரணம் யாருன்னு சொல்லுவான்? தேவன்னு சொல்லுவான். we give all credit honor to அவர் Almighty God. அப்ப வேதம் சொல்லுது, உன்னுடைய பிரச்சனை வரும்போது கூட நான் உனக்கு துணை இருக்கிறேன்றார். அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதுங்க, வழி நான் கொடுக்கிறேன். யோபு சொல்லும்போது யோபு இப்படி சொல்றாரு, 34ஆம் அதிகாரம் யோபு 34 23 வாசிக்கிற பொழுது, யோபு 34 23 மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சின தொண்டை சுமத்த மாட்டார். நான்டாரே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எல்லாரும் சொல்றது. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உனக்கு கொடுக்குறேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ தாங்குவ. உன் பலன் என்னன்னு எனக்கு தெரியும். நீ அவர்கிட்ட வழக்காடவே முடியாது. என்ன வழக்காட முடியாது? என்னால தாங்க முடியாத ஒரு பாரத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்கவே முடியாது. வேதம் சொல்லுது, இல்ல மிஞ்சின தொண்டை ஒன்றை அவர் சுமத்த மாட்டார். அது கொடுக்கிற போது அதுக்கு ஒரு வழி அவர் உங்களுக்கு கொடுக்குறார், இல்லையா? ஆமா. எபிரேயர்ல வாசிக்கிற போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, இல்ல 18, இல்லையா? எபிரேயர் 2:18 சொல்லுகிற பொழுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணுங்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுது, ஐ வில் ஹெல்ப் யூன்றார். ஜீசஸ் கேஸ்ங்க, நான் பார்த்திருக்கேன், எனக்கு அந்த கஷ்டம் தெரியும், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய இக்கட் எனக்கு தெரியும், உன்னுடைய துன்பம் எனக்கு தெரியும், உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும், உன்னுடைய பசி எனக்கு தெரியும், உன்னுடைய அவமானம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஐ வில் ஹெல்ப் யூன்றார். பட் we don't consider that. அவர் சொல்வாரு, எங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, இல்லையா? பட் ஆல்வேஸ் blessings are with condition. if then else, இல்லையா? ஆமா. The word of God is always with if then else தான். அப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அவர் சொல்றார், இல்லையா? 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது சோதனையில நாம் விழுந்து போகிற பொழுது, இக்கட்டில நாம் விழுந்து போகிற பொழுது, பாவத்தில் நாம் விழுந்து கொள்கிற பொழுது, வேதம் சொல்லுது, அங்கேயும் நான் என்ன பண்றேன்? உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக்கிறேன், இல்லையா? எது வரைக்கும் செய்யறாருங்க? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார்கள். வேற என்ன வேணும்? எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இருந்துங்க they are helping us. பரலோக பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, ஒரே கண்டிஷன் தான், பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க? தொடர்ந்து கை கொள்ளுங்க. you abide by the law. அவருடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது மற்ற எல்லாமே என்னதுங்க? தானா வரும்ன்றார். நீ கவலைப்படாதன்றார், இல்லையா? இந்த 2 வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நமக்கு நல்ல பரிச்சயமான பகுதிகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஒருவேளை பல சமயங்கள் இருந்துங்க இந்த வசனங்களை கேட்டு 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 என்னதுங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வீக் ஆகிறமான்னு தெரியல, இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிற பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கிறதுங்க சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்துள்ள அல்லவா? இல்லையா? நீங்கள் நிச்சயமா என்னதுங்க அவர்களை பார்த்து நீங்க விசேஷித்துள்ள. ஆமா, ஏன்னா மனிதன் மட்டும்தான் என்னதுங்க அவரை போலவே, இல்லையா? அவருடைய ரூபத்துல அவருடைய சாயல் என்னதுங்க படைக்கப்பட்டிருக்கிறான். யாருங்க? மனுஷன் மட்டும்தான். அப்போ நீ நாளை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதேன்றார். ஜஸ்ட் லீவ், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றார். 27 சொல்றாரு, சரி அப்படியே நீ கவலைப்படுறதா என்ன ஆகும்? ஏதாவது நீ மாத்திருவியா? மனுஷனுக்கு பல சமயங்கள் என்னதுங்க கவலைப்படுறதே ஒரு தொழிலா வச்சிருக்கிறான். ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டே இருக்கணும். இருக்கிறவனுக்கு இருக்கு நினைச்சு கவலை, இல்லாதவனுக்கு இல்ல நினைச்சு கவலை. கருதுங்க, கல்யாணம் ஆகாதனுக்கு கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு ஏன்டா? எத்தனை பேர் திரிக்காங்க பாருங்க. அப்ப என்னன்னா திஸ் இஸ் லைஃப். என்ன லைஃப்? அப்படிதான் வாழ்க்கை என்னதுங்க, அது அப்படிதான். அப்ப வேதம் சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ற. we have to trust that. என்ன சொல்லுனா, தேவன் என்னுடைய பரிகாரி, அவர் என்னுடைய இருந்துங்க எனக்கு இருந்துங்க, அவர் இருந்துங்க ப்ரொவைட் பண்றவர், அவர் என்னதுங்க எனக்கு வேண்டிய எல்லாரும் செய்கிறவர். அப்ப நான் அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்காம இஸ்ரேல் மக்களை போல பல சமயங்கள்ல இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் வரும்போது அந்த ராஜா காப்பாற்ற மாட்டானா, இந்த ராஜா காப்பாற்ற மாட்டானா, இந்த ராஜா காப்பாற்ற மாட்டானா, இல்லையா? போனா போய் போய் இருந்துங்க பாவம் அவனுக்கு அடி விடும். நீ எதுக்கு அவனுக்கு உதவி செய்ய? அவனுக்கு அடி விடும், அவனுக்கு அடிதுங்க அடி விடும். சகாயம் செய்கிறவனும் சகாயம் அடைகிறவனுங்க அடி வாங்குறான். அப்போ God is one thing is very clear. நான் உன்னுடைய என்னதுங்க தேவன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை போஷிப்பேன். அப்ப நாளை தினம் கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஒன்லி இருந்துங்க அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசம் தான் நடத்துமா, நடத்தும். அது எப்படி நடத்தும்? ஏங்க நம்ம ஒரு வேலைக்கு போறோம் இல்லையா? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், இவ்வளவு ரூபா சம்பளம்னு சொல்றாங்க இல்லையா? காலங்கத்தால போன உடனே ஃபர்ஸ்ட் நாள் போன உடனே இப்போ அந்த சம்பளம் கொடுத்துருவீங்களா? கரெக்டா கொடுத்துருவீங்களா? 2வது நாள் காலைல போயிட்டு கரெக்டா சம்பளம் கொடுத்துருவீங்களா? 30ஆம் தேதி கிரெடிட் ஆகல, என் அக்கௌண்ட் நம்பர்லாம் வச்சிருக்கீங்களா? 3வது நாள் திரும்பி போயிட்டு நீ கிளம்பு கேடுங்க. யூ ஒர்க் ஃபார் 30 days and wait யூ வெயிட் ஃபார் salary இல்லையா? ஆமால, நீ உன் வேலையை செய். 30 நாட்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிற போது 30வது நாள் உனக்கு salary கொடுக்குறாங்க. கரெக்டுங்க? நீ அர்ப்பணிப்போடு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து பார். பல இடங்களில் சொல்லுது, நான் செய்யறேனா இல்லையான்னு பாருன்ற. அப்போ ஒரு மனுஷனை நம்புற அளவு கூட நம்ம தேவனை நம்புவது கிடையாதா? இல்ல அவர் முதல்ல செய்யட்டும், அப்புறம் then I will do it. No, இல்லையா? அங்கதான் நம்முடைய விசுவாசம் இருக்குது. இங்கே கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். ஆதியாகமத்தில் சொல்லுகிற பொழுது அதனாலதான் இந்த இடத்துக்கு இருந்துங்க யெகோவா ஈரே என்ற பேர் வருகிறது. ஆதியாகமம் 24 ஏன் அந்த இடத்துல அந்த பேர் வருகிறது என்று சொன்னால் 22 மணிக்கணும். ஆதியாகமம் 22 ஏன் அந்த பெயர் வருகிறது இல்லையா? ஆமா, 7ஆம் வசனத்துல அப்பொழுது ஈசாக்கு என் தகப்பனாகிய ஆபிரகாமை தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இல்லையா? அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். ஆட்டுக்குட்டி எங்க? அது தேவன் பார்த்துப்பார் இல்லையா? அதுதான் இருந்துங்க விசுவாசம். ரைட்டா? இதுதான் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் ஒரு 13 வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை இருந்துங்க சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக இருந்துங்க தகன பலியிட்டான். பாருங்க, அவர் சொன்னது இருந்துங்க நடந்துச்சு. எப்ப சொன்னாரு? எப்படி தெரியும் அவருக்கு? அதுதான் விசுவாசம். மலை மேல ஒரு ஆட்டுக்கடா இருக்குமா? இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு. கே சொல்ற ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப கர்த்தர் பார்த்துப்பாரா?
கர்த்தர் பார்த்துப்பார். அந்த விசுவாசத்தோடு இருந்துங்க ஆபிரகாம் போனார். அதால தான் இருந்துங்க அவர் விசுவாசத்தில் இருந்துங்க தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவர் பார்த்துப்பாரு, இருந்தாலும் நான் என்ன பண்ணோம்? கருதுன நீ அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி நடந்தா மட்டும் போறோம், மற்றது என்னதுங்க அவர் பார்த்துப்பார். விசுவாசிப்போம், தேவனுடைய கிருபை என்னதுங்க நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.